அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா? அப்போ ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். சார், தமிழகத்தில் பரவலாக போக்குவரத்து தொழிலாளர்கள் இப்போ வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியிருக்காங்க. நேற்றுலேருந்தே பேருந்துகள் குறைந்த அளவில் இயக்கப்பட்டு வந்துச்சு. இன்றைக்கி அது இன்னும் குறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நேற்று நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிஞ்சதுனால இந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலைநிறுத்தத்தை முன்னெடுத்திருக்கிறதா சொல்கிறாங்க. அவங்க கிட்ட திரும்பவும் தமிழக அரசு சார்பில் இருந்து பேச்சுவார்த்தை நடத்துகிற திட்டம் இருக்கா? போக்குவரத்து எல்லா இடங்களும் நார்மலா வழக்கம் போலதான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. எங்கேயாவது குறிப்பிட்ட இடத்துல நீங்க குறைவா இருக்குன்னு சொன்னீங்கன்னா அங்கேயும் நாங்கள் சரி செய்வதற்கு முயற்சி செய்வோம். பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல், அவருடைய பயணத்திற்கு இடையூறு இல்லாமல் இந்த போக்குவரத்தை சரியாக நிர்வகிக்க வேண்டும் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவுரை வழங்கியிருக்கிறார்கள். எனவே அதன்படி நாங்கள் எல்லா இடங்களிலும் தொடர்பு கொண்டு வருகிறேன். தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடங்களிலும் எல்லா பேருந்துகளும் வழக்கம் போல் இயங்கிக் கொண்டிருக்கிறது. சார், ஆனால் நம்ம இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சில மாவட்டங்களில், குறிப்பாக மதுரை மாட்டுத்தாவணியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 10 விழுக்காடு தான் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருது அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கு. தவறான தகவல் கொடுத்திருக்காங்க. எல்லா பெண்மணிகளிலிருந்தும் பேருந்துகள் வெளியே வந்து விட்டது. எல்லா இடங்களிலும் பேருந்துகள் வழக்கம் போல் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நீங்க வேணா உங்களுடைய நிருபரை அங்க இருக்கிற எங்களுடைய மேலாண் இயக்குநரையோ பொது மேலாளரையோ தொடர்பு கொள்ள சொன்னீங்கன்னா அவங்க நேரடியாக காட்டுவாங்க. எங்கேயும் எந்த பிரச்சனையும் இல்லை. நிச்சயமா சார். அப்ப பேருந்து போக்குவரத்து நீங்க வழக்கம் போல இயங்குது அப்படின்னு சொல்றீங்க. இப்ப 6 அம்ச கோரிக்கைகளை அவங்க முன் வச்சிருக்காங்க. பேச்சுவார்த்தை நடத்தப்பட வாய்ப்பு இருக்கா சார் இன்னைக்கு? இல்ல, பேச்சுவார்த்தை அவங்க தான் முடிச்சுக்கிட்டு நேற்றே போராட்டத்தை துவங்கி விட்டார்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் காத்திருந்தோம். நாங்கள் ஒரு ரெண்டு விஷயங்களை செய்து கொடுப்பதற்கு உறுதி அளித்திருந்தோம். மீதி 2 விஷயங்கள் ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிறது. வேலை வாய்ப்புக்கு ஆள் எடுப்பது என்பது அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் புதிதாக ஓட்டுநர் நடத்துனர் எடுப்பதற்கான பணிகள் துவங்கி விட்டது அவங்களே அறிவார்கள். ஆனா சும்மா அரசியலுக்காக அது இல்லைன்னு சொல்றாங்க. அதே போல பணி நேரத்தில் இறந்து போனவருடைய வாரிசுதாரர்களுக்கு பணி வழங்குவது என்பது கடந்த அதிமுக ஆட்சியில் வழங்கப்படவில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் அமைந்த பிறகு முதல்ல தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கரங்களால் வழங்கப்பட்டது. அதற்கு பிறகு ஒவ்வொரு போக்குவரத்து கழகத்திலும் ஒரு நிச்சயம் நடத்தப்பட்டுதான் அது வழங்கப்பட்டது. நான் சென்றுதான் வழங்கியிருக்கிறேன். அந்த போராட்டம் அறிவித்திருக்கின்ற தலைவர்களே அறிவித்தார்கள். அந்த நிகழ்ச்சிகளில் அவர்கள் சார்பாக கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதுல ஒரு 700 பேருக்கு மேல நாங்கள் வேலையை கொடுத்திருக்கிறோம். அதையும் அவர்கள் தவறான தகவலை கொடுக்குறாங்க. அவங்க போராட்டத்துக்கு வலு சேர்ப்பதற்காக 6 கோரிக்கைங்கிறாங்களே ஒழிஞ்சு அதுல ஒரே ஒரு கோரிக்கை மாத்திரம்தான் அவர்கள் வலியுறுத்துவது. அந்த கோரிக்கை தான் அவங்க தொடர்ந்து சொல்லுவாங்க. ஆனா மற்ற 6 கோரிக்கைன்னு அவர்கள் எண்ணிக்கைக்காக சொல்றாங்க. நிச்சயமா சார். அதே போல போக்குவரத்து தொழிலாளர்களோட கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்காக ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறதாகவும் நீங்க ஒரு பேட்டியில குறிப்பிட்டிருந்தீங்க. அந்த குழுவோட செயல்பாடுகள் என்னென்ன? அது தொடங்கப்பட்டுருச்சா? அதாவது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை என்பது ஒவ்வொரு முறையும் நடப்பது. கடந்த ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்த பிறகு கடந்த ஆண்டு அந்த ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை 14வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை நடந்தது. அதாவது 15வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை அவர்கள் துவங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு துவங்குவதற்கான ஒரு துவக்க நடவடிக்கையாக அதிகாரிகள் கொண்ட குழு அமைக்கின்ற பணி துவங்கி இருக்கிறது. அந்த பணி முடிந்த பிறகு அந்த ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தைக்கான அறிவிப்புகள் அறிவிக்கப்படும். நான் முன்னாடியே குறிப்பிட்ட மாதிரி நீங்க சொன்னீங்க பேருந்துகள் வழக்கமா இயக்கப்பட்டு வருது அப்படின்னு. ஆனாலும் கூட ஒரு சில இடங்கள்ல குறைந்த அளவுல இருக்கு. குறிப்பா மதுரை மாட்டுத்தாவணியில 10 விழுக்காடு தான் இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருந்தேன். ஸோ அங்க நீங்க நேர்லையோ அல்லது அரசு அதிகாரிகளோ நேர்ல போய் ஆய்வு செய்யப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? நிச்சயமா உடனடியாக ஆய்வு செய்வார்கள். நான் சென்னையில இருக்கிறேன். தமிழ்நாடு முழுவதும் கண்காணிக்கின்ற பணியில் இருக்கிறேன். அங்க உடனே எங்களுடைய பொது மேலாளர் போய் நேரடியாக ஆய்வு செய்வார். தேவை இருக்கிற பட்சத்தில் அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்தையும் நாங்கள் விடியற் காலையிலிருந்து நான் எல்லா இடங்களையும் தொடர்பு கொண்டு பேசிக்கொண்டே இருக்கிறேன். எந்த இடத்திலும் பேருந்து குறைவான இயக்கம் என்பதே இல்லை. எல்லா இடத்திலும் போயிட்டு இருக்கு. மழை பெய்கின்ற ஒரு சில மாவட்டங்களில் அந்த பணிக்கு வருகிறவர்கள் தாமதமாக வருகின்ற ஒரு பிரச்சனை தான் இருக்கிறது ஒழிஞ்சு வேற ஒன்றும் இல்லை. எல்லா இடத்துலையும் நார்மலா வழக்கம் போல் இயங்குது. நிச்சயமா எங்க பிரச்சனை இருக்கோ அங்க ஆய்வு செய்வோம் நாங்களே அப்படின்னு குறிப்பிட்டீங்க. இணைப்பில் பேசியமைக்கு நன்றி சார். நன்றி. அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா? அப்போ ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள்.